வணக்கம் ஜெரி குக்கரி. வாங்க இன்னைக்கு சம்பா கோதுமை ரவை வச்சு ஒரு கிச்சடி பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுங்க. கடலைப்பருப்பு வெடிச்சக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்குவாங்க. வெங்காயம் அதுக்கப்புறம் சின்ன துண்டு இஞ்சி பிடிச்சி வதக்கி போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது தேவையான காய்கறி போடுவோம். என்னென்ன காய்கறி நான் போட்டுருக்கேன்னா கேரட், பீன்ஸு, கேப்சிகம் எல்லாம் பொடிச்சு கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குவாங்க. வதங்கினதுக்கப்புறம் உப்பு, தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்குவாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 கப் சம்பா ரவைனா அதுக்கு 2.5 கப் தண்ணி வைக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் தான் எடுத்துருக்கேன். ஆனால் 2 கப் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் சம்பா ரவையும் உள்ளக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சம்பா ரவை கோதுமை கிச்சடியை ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. சுவையான சம்பா ரவை கிச்சடி தயார். இதை சட்னி கூட சர்வீஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஊறுகாய் வச்சு சாப்பிட்றேன். தேங்க்யூ.